பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏ ராணி, போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வாடி, ரொம்ப அசதியாக இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அத்தை, இப்போ தானத்த வந்தேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறேன் அத்தை, கால்லாம் வலிக்குது அத்தை. மண்டபத்தில் பூரா வேலை செஞ்சுட்டே இருந்தேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அம்மா விடு, நான் வெளியவே வாங்கிட்டு வரேன், அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, அவளுக்கு தான் வலிக்குதுன்னு சொல்றாள். ஏன்டா ஒரு டீ தண்ணி போடுறதுக்காடா வலிக்க போகுது காலு? எங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க, சொன்னால் நீங்கள் கோவப்படக்கூடாது. பிரியா நல்லதுக்காண்டி தாங்க நான் சொல்கிறேன், கோவப்படாமல் கேளுங்க. ஏங்க, பிரியா அந்த அஸ்வின் கூட தாங்க மண்டபத்தில் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தா. நான் நிறையா தடவை பார்த்தேங்க அதை. நீ என்ன சொல்ற ராணி? நீ அப்பவே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் மறைச்ச? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட மறைச்சிட்டு போய் அவன் கூட சுத்தி இருப்பா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு, நான் போய் அவள்கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், இரு. ஏங்க, நீங்கள் கோவப்பட்டு கேட்டிங்கன்னா நான் தான் கேட்க சொன்னேன்னு என்கிட்ட தாங்க திட்டுவாங்க, ப்ளீஸ் கேட்காதீங்க. ராணி, இந்த விஷயத்துல எல்லாம் கேட்காம இருக்க கூடாது ராணி, அவன் வாழ்க்கையை பத்தி தானே நீ சொல்ற. ஆமாங்க, ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்க மாட்டாள்ல, நான் தான் ஏற்றிட்டுன்னு வந்து என்கிட்ட தாங்க சண்டை போடுவா, ப்ளீஸ்ங்க கேட்காதீங்க. ராணி, நீ சும்மா இரு, நான் போய் கேட்க தான் போறேன். அவன் மட்டும் சண்டை போட்டான்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். பிரியா, மண்டபத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யார் கூட சுத்திட்டு இருந்த? சொல்லு ஒழுங்கா எந்திரிச்சு. அண்ணே, நீ இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க? நான் அஸ்வின் கூட தானே இருந்தேன், நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல நான் அவனை தான் விரும்புகிறேன்னு. ஏன் அவன் கூட இருந்தால் என்ன தப்புனே? அவன் கூட இருந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட அதை வேற தைரியமா சொல்ற. ஏன் பிரியா இப்படி இருக்கிற? உனக்கு அசிங்கமாவே இருக்காதா பிரியா? அண்ணே, உள்ளே இருக்கவங்க தானே உனக்கு அதே இதுன்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வரணும்னே ஏதாவது மூட்டி விட்றாங்க. அண்ணே, அஸ்வின் ரொம்ப நல்ல பையண்ணே, அவனை ப்ளீஸ்ண்ணே, அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைண்ணே. பிரியா, ஏன்டா ரவி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, பாவம் இல்லையாடா அவன், உளுந்து அழுகிறா பாரு. அம்மா நீங்களும் தானே கூட்டு சேர்ந்துட்டு அவளை அவன் கூட அனுப்பி வச்சீங்க. ஒரு நாள் நீங்க பட்டு திருந்தினாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இதுக்கு மேல நான் பொறுக்க போறது இல்ல. இவளுக்கு இப்பவே நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நாளைக்கே நான் மாப்பிள்ளை விட வர சொல்ல போறேன். இதுக்கு மேல நான் யாரு சொல்றது கேட்க போறது இல்ல. தயாராரு? ஏடா அவ ஏதோ விளாட்டுத்தனமா பண்ணிட்டா, விடு. கல்யாணம்னா இப்ப பேசாத, ஒரு 4 வருஷம் போகட்டும், என்ன விடுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இவளுக்கு வாய்ப்பு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் கொடுக்க போறது இல்ல. நான் பாக்குற மாப்பிள்ளைய தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும். பெரியா கண்ணு, அழுகாதம்மா, விடு, பார்த்துக்கலாம், விடு. அம்மா, உள்ளே இருக்கவங்க தான்மா சொல்லி ஏற்றி விட்டுருக்குறாங்க. நான் அப்போவே நினச்சேம்மா, இரு இன்னைக்கு உங்களை வச்சுக்கிறேன். நீங்கள் தானே எங்கள் அண்ணனுக்கு சொல்லி ஏற்றி விட்டீங்க, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை போட வைக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? அது என் வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் போவேன், உங்களுக்கு தேவையில்லை சரியா? இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டீங்க, உங்களுக்கு அவ்வளோதான். இல்லை பிரியா, உன் நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். அந்த பையன் ரொம்ப கெட்ட பையன் பிரியா, உன் எதிர்காலத்தை பார்த்து தான் நான் சொன்னேன். அதுக்கு ஏன் பிரியா இப்படி கோவப்படுற? இன்னொரு தடவை என் அஸ்வினை பற்றி எதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன், வேறு மாதிரி பேச வேண்டியதாக இருக்கும். என் எதிர்காலத்தை பற்றி எங்கள் அம்மாக்கும் என் அண்ணனுக்கும் இல்லாத கவலை உங்களுக்கு என்ன? நீங்கள் இந்த மாதிரி ஏற்றி விட்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அமைதியாக மூலையில் உட்காருங்க. உங்களுக்கு சமையல் கட்டு தானே, அங்கே போய் இருங்க. 2 பேத்தையும் ஏற்றி விட்டு சண்டை போட வைக்கிறியாடி? நீலாம் நல்லா இருப்பியா? இவளை வீட்டை விட்டு அனுப்பணும்.